அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹு பி இஹ்சானி இலா யௌமித்தீன். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. நம்ம தேவைகள் உடனே நிறைவேறவும், கஷ்டங்கள் நீங்கவும், நம்ம நினைத்த காரியம் நல்லபடியாக நிறைவேறவும், நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் அதிகமாகவும் ஓதக்கூடிய ஒரு திக்ரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ்ல, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் வேளையில் ஒரு அடியான் தொழுகையின் பிறகு ஒரு துஆவை ஓத கேட்டோம். அதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்து, இந்த நபர் என்ன துவா செய்தார்கள் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போது நான், அவரது துவாவை அல்லாஹும் அவனது ரசூலும் தான் அறிவார்கள் என்று கூறினேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது நஃப்ஸ் யார் கைவசம் உள்ளதோ அவனின் மீது ஆணையாக சொல்கிறேன், அவர் துவா செய்தது இஸ்முல் ஆலம் கொண்டாகும். இஸ்முல் ஆலம் கொண்டு என்ன துவா கேட்டாலும் அதை அல்லாஹ் உடனே பூர்த்தி செய்து தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் நசையில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த நபர் கேட்ட துஆல 2 பிரத்யேகமான இஸ்முகள் இருந்தது. ஒன்று யா ஹையூ யா கையும், இரண்டாவது யாதல் ஜலாலி வல்லிக்ராம். இந்த 2 இஸ்முகளையும் ஓதி நம்ம எவ்வளோ பெரிய துவா கேட்டாலும் அதை அல்லாஹ் உடனே நிறைவேற்றி கொடுப்பான். யா ஹையூ யா கையுமோட அர்த்தம் நித்திய ஜீவியானவன் மற்றும் என்றென்றும் நிலைத்தவன். அதே மாதிரி யாதல் ஜலாலி வல்லிக்ராமோட அர்த்தம் கீர்த்தியும் சிறப்பும் உடையவன். இப்போ நம்ம அந்த நபர் கேட்ட துஆவை பற்றி பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னலகல் ஹம்து லா இலாஹா இல்லா அன்டல் மன்னானு பதியுஸ் சமாவாதி வல் அர்லி யாதல் ஜலாலி வல் இக்ராமி யா ஹையு யா கையுமு இன்னி அஸ்அலுக. இதன் அர்த்தம், யா அல்லாஹ், எல்லா புகழும் உனக்கே உரியன என்பதால் உன்னிடம் நான் துஆ கேட்கிறேன். உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மகத்தான அர்ஷின் அதிபதியே, கீர்த்தியும் சிறப்பும் உள்ளவனே, என்றென்றும் நிலைத்தவனே, நித்திய ஜீவியே, உன்னிடம் மட்டுமே துஆக்களை கேட்கிறேன். நம்ம துஆ கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை புகழ்ந்து சில வார்த்தைகளை கூறி அதுக்கப்புறமா நம்ம துஆக்களை கேட்டோம்னா அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இந்த துஆவை ஓதி அதுக்கப்புறமா உங்களுடைய துஆக்களை கேளுங்க. அல்லாஹ் நிச்சயமா உங்களுடைய துஆக்களையும் அங்கீகரிப்பான். அல்லாஹ் நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். கமெண்ட்ல நிறைய பேர் துஆ செய்ய சொல்றீங்க. உங்க எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எனக்காக துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.